அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டுமாறு உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம். வாக்காள பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், அதிமுகவின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பேராதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர், பஸ்ஸிலே பயணம் செய்யக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். உங்களின் பொன்னான வாக்குகளை நீங்கள் எந்த தொகுதியாக இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அதே போல நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டுமாறு உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசையும் பெற்ற நம்முடைய வெற்றி சின்னம் தான் உதயசூரியன். உதயசூரியன் உதயசூரியன் சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வெற்றி சின்னம் தான் உதயசூரியன். உதயசூரியன் உதயசூரியன் வாழப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசையும் பெற்ற வெற்றி சின்னம் தான் உதயசூரியன். உதயசூரியன் உதயசூரியன் வாழப்பாடி பேருந்து கழக செயலாளர் அன்பு அண்ணா திரு பி.சி. செல்வம் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வெற்றி சின்னம் தான் உதயசூரியன். உதயசூரியன் உதயசூரியன் மறந்து விடாதீர்கள் தோழர்களே, மறந்தும் இருந்து விடாதீர்கள். அனைத்து பெண்களுக்கும் அரசு பேருந்துகளிலே இலவச பயண திட்டத்தை அறிமுகப்படுத்திய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசையும் பெற்ற நம்முடைய வெற்றி சின்னம் தான் உதயசூரியன். உதயசூரியன் உதயசூரியன் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு சின்னத்திலே உங்களுடைய பொன்னான முத்தான மணியான வாக்கினை வெற்றி சின்னமா அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வாழப்பாடி நகர வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடும் இந்திய கூட்டணி சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடும் அன்பு அண்ணன் திரு மலையரசன் அவர்களே மற்றும் என்னோடு இங்கு வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கும் திமுக மற்றும் தோழமை கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகளின் நண்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வியாபார பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த 10 வருஷமா மோடி அவர்கள் தன்னோட ஆட்சியில் வந்து ஏழை எளிய மக்களை கண்டுகொள்ளாமல் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஆட்சி செய்து வருகிறார். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி வந்த கேஸ் சிலிண்டர், அதாவது என்னுடைய தந்தையார் வாழப்பாடியார் இருந்த போது அனைவருக்கும் இலவசமாக கேஸ் சிலிண்டர் கொடுத்து, கேஸ் சிலிண்டர் விலை அன்னை சோனியா காந்தி ஆட்சியில் இருந்த போது 400 ரூபாய் இருந்தது. ஆனால் இப்போ மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் 1200 ரூபாய் வரைக்கும் போனது. இப்போ எலெக்ஷன் வந்ததுனால ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் வந்தாதான் மோடிக்கு ஏழை எளிய மக்களின் வழி தெரிகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியும் இங்கு தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் ஏழை எளிய மக்களுக்காகவே எப்போதும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கப்படும். அதே போல குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும். ஏழை எளிய மாணவர்களின் கடன்களை ரத்து செய்வோம். விவசாயிகளுக்கு அனைத்து கடன்களையும் ரத்து செய்வோம். அதே போல வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கும் வேலை பெறுவதற்கும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திட்டங்களை செயல்படுத்த இருக்கின்றோம். அதே போல தமிழகத்தில் ஆளுகின்ற சமூக நீதியை காக்கின்ற ஆட்சி அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்சி என்பது பெண்களுக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். அதே போல ஏழை எளிய மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்களுடைய வேட்பாளர், இந்தியா கட்சி கூட்டணியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் திரு மலையரசன் அவர்களை நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய பகுதியிலிருந்து அவருக்கு நிறைய வாக்கு வித்தியாசங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.